ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் காலிஃப்ளவர் இருந்தால் கண்டிப்பாக இந்த பரோட்டா செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்பவே ஹெல்தி. கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பரோட்டாவாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த பரோட்டா செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நார்மலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வார்ம் வாட்டர் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இன்னுமே ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க, சாலிட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பால் விட்டு பிசையும் போது இன்னுமே சப்பாத்தி நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கொஞ்சமான மாவு மட்டும் எடுத்துகிட்டு அவங்களுக்கெல்லாம் வெதுவெதுப்பான பால் ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணும்போது நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். நம்ம அந்த பல்லு முளைச்ச ஸ்டேஜில் கொஞ்சமாக சாலிட் ஃபுட் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது மேலே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஃபுல்லாக தடவி அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் போல் ஊற வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு நல்ல சாஃப்டான பரோட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணும்னாலும் நம்ம போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டுட்டு அதில் இந்த காலிஃப்ளவரை சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஏதாவது கிருமிகள் பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும்போது க்ளீன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்குனது, 2 பச்சை மிளகாய், அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது 3 எடுத்துருக்கேன். நல்லா பொடியை நறுக்குனது. அதுக்கப்புறம் மல்லித்தலை ஒரு கைப்பிடி, புதினா 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கூட போதும். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் அம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவுலேயும் உப்பு சேர்த்திருக்கிறோம். இப்போது நம்ம இந்த மிக்ஸ் கூடயும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த உப்பு மிளகாய் தூள் எல்லாமே நல்லா காலிஃப்ளவரில் பிடிச்சிருக்கணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெறும் காலிஃப்ளவர் மட்டும் இல்லாமல் இது கூட உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கிட்டால் கூட இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி தட்டிக்கோங்க. அதில் நம்மளுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்தளவுக்கான மசாலாவை உள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு சுற்றிலும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் எந்த கேப்பும் இல்லாத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட வேண்டாம். அப்படியே லைட்டாக சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. இது ரொம்ப லேசாகவும் தேய்ச்சிட வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. அடுத்து இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம்.
இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம் அல்லது பட்டர் எடுத்துக்கலாம், நெய் கூட எடுத்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த பரோட்டாவை வந்துட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலேயும் வந்துட்டு நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக வந்து குக் ஆகணும். அதனால் அப்பப்போ வந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா உள்ளே இருக்கக்கூடிய மசாலாலாம் வந்துட்டு நல்லா குக் ஆகாமல் போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ப்ரௌன் டாட்ஸ் வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கிறதுனால அதுலேயே நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா துருவி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நல்லா குக் ஆயிரும். இப்போது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் டாட்ஸ் வந்துடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுமே அதோடய வாசனையே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான இந்த காலிஃப்ளவர் பரோட்டா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.